வணக்கம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கும் போக்கியத்துக்கும் நம்ம வீடுகளில் குடியிருக்கும் போது வாடகைக்கு குடியிருக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு 10 மாத வாடகை பணத்தை முன்பணம், அதாவது அட்வான்ஸ் ஆகவோ இல்லைனா வந்துட்டு ஒரு 5 மாத வாடகை வந்து அட்வான்ஸ் ஆகவோ வீட்டுக்கு சொந்தக்காரங்க வாங்குறாங்க. இப்போது நம்ம வந்து வீடு காலி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி சொல்லணுங்கிறது இதாக இருக்கும். நம்ம வீடு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெக்கேட் பண்ணும்போதும் கூட நம்ம வாடகை பணம் கொடுத்துருக்கல அப்படின்னா அவங்க அதை பிடிச்சு பண்ணிட்டு அந்த வீட்டோட மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பிடிச்சு பண்ணிட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் கொடுத்துடுவாங்க. இதில் வந்து பெரும்பாலானவங்க, அதாவது லீகலாக நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறோம். அதாவது வெளியூர்லேருந்து சிட்டியில் நகர்ப்புறங்களில் வந்து தங்குறவங்க அந்த வீட்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக அதை காட்டணும். அப்படிங்கும்போது ரெண்டல் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. அதே மாதிரி போக்கியத்துக்கும் நம்ம போடுறோம். பொதுவாகவே போக்கியத்துக்கு போடும்போது எல்லாருமே 11 மந்த்ஸ் எழுதுவாங்க. அதுக்கு மேலே 11 மந்த்ஸுக்கு மேலே எழுத மாட்டாங்க. நம்ம பண்ணுற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ போக்கியத்துக்கு குடியிருக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 5 lakhs கொடுக்குறீங்க, 10 lakhs கொடுக்குறீங்க, 2 lakhs கொடுக்குறீங்க, நீங்கள் வாட் எவர் நீங்கள் எந்த அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் கையொப்பமிட்டு நம்ம கையொப்பமிட்டு ஒரு 20 ரூபா முத்திரை தாள்லையோ இல்லைனா ஒரு 50 ரூபா முத்திரை தாள்லையோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார்முலாக எழுதிக்கிறோம். இது வந்து நிறைய பேர்த்துக்கு அது லீகலாக ப்ராப்ளம் ஆகும்போது, அதாவது அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க ஏதாவது வீட்டில் தவறிட்டாங்கனாவோ, அதாவது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு வேறு ஏதாவது ஃபினான்ஷியலாக அடிபடும் போது நம்ம பணத்தை கொடுக்க தாமதப்படுத்தினாவோ இல்லை அவங்க நிஜமாமே நம்மளை சீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற இதில் வந்துட்டு அவங்க பிஹேவ் பண்ணாவோ நீங்கள் அந்த வீட்டிலேருந்து வெக்கேட் பண்ண முடியாமல் வேணால் காலம் தாழ்த்தலாமே தவிர உங்களால் நம்ம அந்த 20 ரூபா முத்திரை தாளில் 100 ரூபா முத்திரை தாளில் நம்ம எழுதுகிற ஒப்பந்தத்தை வச்சுட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அதாவது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் குத்தகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம கிராமப்புறங்களில் ஒருத்தர் வீட்டில் இன்னொருத்தர் வீடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் 2 பேர்த்துக்கும் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து ஏமாற்றணும்னு நினச்சாலும் ஐயோ என்னன்னாலும் நம்ம சொந்த பந்தம் சுற்றி இருக்காங்களே, நம்ம வந்து அப்படி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நேர்மை வந்துட்டு அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் குடியிருக்கிறவங்க எங்கேயோ இருந்து வராங்க, அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டு சொந்தக்காரங்களுக்கே ஜாஸ்தி பழக்கம் இருக்காது. அப்போ அவங்க வந்து குடியிருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றின ஒரு பெரிய ஒரு பிணைப்புங்கிறது வந்து ரொம்பவுமே கம்மி. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் போக்கியத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சூழ்நிலை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். நம்பிக்கை அவங்க நம்மளுக்கு பழக்கம், அவங்க நல்லவங்க, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள். ஆனால் ஒரு ஃபினான்ஷியல்னு வரும்போது நீங்கள் போக்கியத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுக்குற பட்சத்தில், அதாவது ஒரு 2 lakhs 3 lakhsங்கும் போது ஓரளவுக்கு பார் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்னு வரும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் லீகலாக போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போக்கிய ஒப்பந்தம் எப்போவுமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த ஹவுஸ் ஓனர் தயாராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை தாராளமாக செஞ்சுக்கலாம். உங்களுக்கு அது எப்போனாலும் நீங்கள் லீகலாக நாளைக்கு வந்து ஒரு வீடு வெக்கேட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க அந்த நீங்கள் குடியிருக்கிற வீடு வந்துட்டு ஒரு வேளை ஏதாவது லோனில் மாட்டி உங்களுக்கு அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் இந்த லீகலாக போட்ட போக்கிய ஒப்பந்தத்தை வச்சுட்டு நீங்கள் ஸ்டே வாங்க முடியும். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் சும்மா ரிட்டனில் எழுதுறது என்றைக்குமே உபயோகப்படாது. அதனால் நம்மளுக்கு எந்த உபயோகமே கிடையாது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பில் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு வேலைக்கு ஆகாது. நீங்கள் போக்கிய ஒப்பந்தம் முறையாக போடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து பதிய வச்சா மட்டும்தான் அதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு லீகல் இஷ்யூனாலும் உபயோகப்படுத்த முடியும். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.